செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் எனும் சுற்றுக்கலத்தை அங்கு அனுப்பியது. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23 அன்று கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது. கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிஃபோர்னியாவில் இருந்த பனி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது. இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய FES அலகுமுறையையும் மற்றொரு குழு MKS அலகுமுறையையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர். இதனால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ கன்வர்சேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும்னு புரியுதா? இவங்க வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்டில் ஒரு குழுவும் FES ஃபுட் பவுண்ட்ஸ் செகண்ட் அந்த அலகு முறையில் ஒரு குழுவும் மாற்றி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுனால இங்கே வந்து தப்பு ஏற்பட்டிருக்கு. $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கு.